என்னப்பா? ஆமாம். இல்லை என்னென்னா க்ரீன் எனர்ஜியில் 2 விஷயம் ப்ராப்ளம் இருக்குன்னா, சோலார் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உற்பத்தி ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் நம்ம பேட்டரி ஸ்டோர்டு போகிறோம். நம்ம விண்டில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2 மாதம் விண்டு நின்றும். இந்த விண்ட் எனர்ஜி நின்றும். ஸோ நம்ம அந்த நேரத்தில் தான் நமக்கு தெர்மலும் நமக்கு வந்து மற்ற பம்ப்டு ஸ்டோரேஜ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் திட்டமிட்ட பிறகு தான் நம்ம அடுத்த லெவலில் நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் திட்டமிடாமல் நம்ம ஏற்கனவே நம்ம இருக்கிறதையும் நம்ம குறைச்சிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் பேரலாக திட்டமிடணும். இப்போ நீங்கள் 3 மணிக்கு அப்புறம் சோலார் டவுன் ஆனப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அப்போ தான் நம்ம அந்த பீக் ஹவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு சாயந்தரம் பீக் ஹவர் மேனேஜ் கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். 5000 மெகாவாட்டு மேலே வந்து சென்னை மட்டும் பீக்கில் போச்சு. ஸோ அந்த டைமில் இதை கொள்ளளவுக்கு நம்ம வெளியிருந்து வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். உடனடியாக அந்த பீக் ஹவர் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ்லாம் போட்டு வாங்குகிறோம். நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்குகிறோம். ஸோ அப்போ தான் வந்து 20 ரூபா 19 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஸோ அதையெல்லாம் சரி செய்கிறதுக்கான வேலையை லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நம்ம சர்ப்ளஸ் சொல்லுங்கள். இல்லை ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பீக் ஹவர் மேனேஜ்மெண்ட் இந்த பம்ப்டு ஸ்டோரேஜ் வெளியில் இப்போ ஆந்திராவில் ஒரு சில பிளான்ட் இருக்கும், இல்லை வேறு ஒடிசாவில் ஒரு சில பிளான்ட் இருக்கும். அவங்ககிட்டருந்து நம்ம மொத்தமாக வாங்குறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு சில வாரங்களில் ஒரு சில மாதங்களில் அதற்கு எங்கெங்கே வாங்குகிறோம் நமக்கு சொல்லியிருக்கிறோம். அதன் மூலமாக நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுற போகிறோம். இந்த மார்க்கெட் பர்ச்சேஸ் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸை நம்ம வந்து குறைக்கிறதுக்கான வேலைகளை துவங்கியிருக்கிறோம். இல்லை நீங்கள் அந்த மாதம் ஒரு முறைக்கு தான் இருக்கிற இதிலே போய் நம்ம அசஸ்மெண்ட் பண்ண முடியல. இருக்கிற இடத்துலையே ஒருத்தர் வந்து 10 வேலையை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம அசஸரே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1000 பேர்கிட்ட தான் அசஸர்ஸ் இருக்காங்க. இன்னும் 4000 5000 பேர் அசஸர் தேவைப்படுறாங்க. அதனால இப்போ புதிதாக நம்ம வேலைக்கு எடுக்க போகிறவங்க, அதாவது ஃபீல்டு இன்ஜினியர்ஸ்க்கு வந்து மல்டிபர்பஸ் ஃபீல்டு இன்ஜினியர் தான் எடுக்க போகிறோம். அவர்கள் அசஸ்மெண்ட்டையும் சேர்த்து பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அசஸர்ஸும் தனியாக எடுத்துகிட்டு பின்னாடி பாலிசி மாறிச்சுன்னா அவர்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது தான் மல்டிபர்பஸ் ஃபீல்டு இன்ஜினியராக நம்ம வந்து 12,500 பேர் நம்ம எடுக்க போகிறோம்ல, அவங்க அசஸ்மெண்ட்டையும் சேர்த்து செய்வார்கள். ஸோ அதையும் சேர்த்து தான் பண்ண போகிறோம். ஸோ அசஸருக்கு நம்ம எடுத்துட்டு அடுத்ததுக்காக நம்ம அதுக்கான போதுமான ஆட்களை வைத்த பிறகு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். அது வரைக்கும் இந்த டேரிஃப் மந்த்லி டேரிஃப் நம்ம யோசிக்க கூட முடியாது. அதாவது பழைய டெண்டர் பாலிசியில் நம்ம கண்டிப்பாக அவங்களோட எஸ்டிமேஷன் பாலிசியில் தவறு இருக்குன்னு பார்த்தோம். ஏன்னா ஒரு டெண்டர் அவங்க ஃப்ளோட் பண்ணுறாங்க. அந்த டெண்டரில் வந்து இப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் இல்லை கண்டக்டர் கொள்முதலுக்கு எஸ்டிமேஷன் போடுறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் எஸ்டிமேஷன் எப்படி போடுறீங்கன்றதான் நம்மளுடைய கொஸ்டின். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எஸ்டிமேஷன் எப்படி போடுறோம்? நீங்கள் பழைய பிஓ, அதாவது பழைய பிஓ இல்லாட்டி அதர் ஸ்டேட் ரேட்டு, ஸோ இதை வச்சு நம்ம ஒரு எஸ்டிமேஷன் டிஃபைன் பண்ணுறதே தப்பு. இப்போ இவங்க 13 லட்ச ரூபாய்க்கு டிஃபைன் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க. இப்போ கேரளா இதை பார்த்து எடுத்தால் என்ன ஆகும்? கேரளா வந்து நாங்கள் தமிழ்நாடு இப்போ பிஓவை பார்த்து எடுத்தேன்னு சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாலிசியே தப்பு. அதனால் என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து 3 செப்பரேட் கமிட்டி அமைச்சிருக்கோம். நம்ம அந்த கடந்த ஒரு மாதத்தில் அந்த 3 செப்பரேட் கமிட்டி வந்து தனித்தனியாக மார்க்கெட் ரேட் அசஸ்மெண்ட்டு, மார்க்கெட்டில் ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் போனீங்கன்னா ஆன்லைனில் மார்க்கெட்டில் இருக்குது. அந்த மார்க்கெட் ரேட்டில் ப்ரைவேட் பிளேயருடைய அசஸ்மெண்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் ஒரு மேனுஃபேக்சரர் அசஸ்மெண்ட், இப்போ நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு எவ்வளோ அலுமினி தேவை, எவ்வளோ கார்பர் தேவை, அது ஒரு மேனுஃபேக்சரராக நம்ம ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் நீங்கள் அதர் ஸ்டேட்டு மற்ற பிஓ எல்லாம் 3 பேரும் சேர்ந்து தனித்தனியாக அவங்க ப்ரொப்போசலை போர்டில் வச்சு அவர்கள் இதில் குறைவான என்ன கரெக்டான ரேட்டோ அதை தான் நம்ம ரேட் ஃபிக்ஸிங்க்கு எஸ்டிமேஷன், அதாவது ஒரு டெண்டருடைய அந்த ரேட்டு எஸ்டிமேஷனுக்கான நம்ம ப்ராசஸை கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கிறோம். அதனால் பழைய டெண்டர்ஸ் பெண்டிங்கில் இருந்த எல்லா டெண்டர்ஸையும் நிறுத்தி வைத்துட்டு அவங்க எந்த டெண்டர் நிறுத்தலை, எஸ்டிமேஷனை இந்த 3 கமிட்டி மூலமாக எஸ்டிமேட் பண்ணி ஃப்ளோட் பண்ண சொல்லியிருக்கோம். இனிமேல் டெண்டர் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 3 கமிட்டி மூலமாக எஸ்டிமேஷன் ஃபிக்ஸ் பண்ணி அதன் மூலமாக பஃபர் வச்சுருந்தாங்களே 30% 40%. ஸோ அதெல்லாம் எஸ்டிமேஷன் தானே ப்ராப்ளம். நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்ச ரூபாய் கோட் பண்ணுறோம்னா 40% பஃபர். ஸோ அந்த பஃபர் இல்லாமல் 3 கமிட்டி மூலமாக தெளிவாக திட்டமிட்டு அந்த ரெவன்யூ வெளியில் யாருக்கும் போகாமல் நிறுவனத்துக்குள்ளே இருக்குமாறு டெண்டர்களுடைய எஸ்டிமேஷன் பாலிசி மாற்றுறதுக்காக அனைத்து டெண்டர்லையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு புதிதாக இந்த வாரத்தில் எல்லா டெண்டர்களும் புது டீம் மூலம் புது எஸ்டிமேஷன் பாலிசியோட புதிதாக டெண்டர்லாம் ஃப்ளோட் பண்ணப்படும். எந்த டெண்டர் நிறுத்தி வைக்கப்படல. ஏன்னா இல்லை அதனால தான் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ் நம்ம போகிறோம். மற்றபடி யோசிச்சுட்டு தான் சொல்லுவோம். அதான் சொன்னேன், நம்ம அசஸர்ஸ் இல்லை, அசஸ்மெண்ட்டுக்கு நம்ம ஆட்கள் போதுமான ஆட்கள் இல்லை.
இல்லை இப்போ நம்ம இதை எடுத்து முடிச்ச பிறகு இந்த 20,000 பேர் எடுத்து முடிச்ச பிறகு அவங்களாம் ட்ரைனிங்க்கு உள்ளே வரட்டும். முதல்ல இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கான ஆட்கள் இருக்கட்டும். முதல்ல அதுக்கு அடுத்த கட்டமாக அதை பற்றி யோசிப்போம். இல்லை அதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நம்ம போதுமான ஆட்கள் இல்லை, நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நம்ம ஒத்துக்கலாமல் நம்ம தவறான தகவல் நாங்கள் கொடுக்க முடியாது. அதை சரி செய்கிறதுக்கான வேலைகள் தான் செஞ்சுருக்கோம். இது வரைக்கும் அசஸர்னு எடுக்காமல் ஏன் வச்சுருந்தாங்கன்னு நீங்கள் நம்ம முந்தைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கான அதில் சிந்தனையும் இல்லை, இதை எப்படி செய்யணும்னு தெரியல. ஆனால் அவங்களோட தேர்தல் அறிக்கையில் மட்டும் வேகமாக கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் அதை எப்படி சரி பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தான் நம்ம வந்து மல்டிபர்பஸ் அசஸராக 12,500 பேர் ஒரே அந்த ஆண்டுக்குள்ளே எடுக்க போகிறோம். அவங்க அசஸ்மெண்ட்டையும் சேர்த்து பண்ணுவாங்க. வர இந்த ஆண்டுகளுக்குள்ளே எடுத்து முடிக்கிறதுக்கான வேலைகளை தான் நம்ம துவக்கி இருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி வழியாக நேர்மையாக, நியாயமாக, தெளிவாக, டிரான்ஸ்பரண்ட்டாக இப்போ எப்படி நேற்று நியமனம் நடந்தது 401 பேர், அதே மாதிரி எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் நியமிக்கப்படுவார்கள். ஆமாம், இல்லை அதில் நீங்கள் சோலாரை பொறுத்த வரைக்கும் சோலார் இல்லை மற்ற பாலிசி மற்ற டெண்டர்ஸ் எல்லாம் மாப்பிள்ளை நண்பர்களும் நம்மளுடைய அவருடைய பையனுடைய நண்பர்களையும் தாண்டி எதுவுமே நடக்காது. அதான் டாஸ்மார்க்லேயே பார்த்தோமே. டாஸ்மார்க் முறை, அந்த டாஸ்மார்க் விசாரணை நடந்தவர் யாரெல்லாம் வெளிநாடு தப்பிச்சு ஓடனா, அப்ராடுக்கு யாரும் இல்லை. அதாவது போன கவர்மெண்ட்டை யார் ஆப்ரேட் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மாப்பிள்ளை நண்பர்களும் பையன் நண்பர்களும் தான். இவர்கள் தான் அந்த கவர்மெண்ட்டே ஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ இவரெல்லாம் அந்த கவர்மெண்ட்டே வழிநடத்தினாங்க. யாரையும் அவர்களை பார்க்காமல் ஒரு சின்ன விஷயம் கூட நகராது. அதில் நீங்கள் மற்ற அதிகாரிகள் நம்ம குறை சொல்ல என்ன பண்ணுறது? கவர்மெண்ட்டோடைய பாலிசி, அந்த முதல்வருடைய பாலிசி அப்படி இருக்கிறப்ப மற்றவர்களை குறை சொல்ல என்ன பண்ணுறது? அடுத்து போதுமான அளவு நம்ம எல்லா கேள்வியும் முடிச்சாச்சு. கண்டிப்பாக இன்னும் வர்ற ஆண்டுகளில் அனைத்திற்கும் நம்ம என்ன ப்ராக்ரஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு நேரத்தில் நம்ம இதே மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி ப்ரெஸ் மீட் பண்ணி தெளிவுபடுத்துவோம். இப்போ இருக்கிற இந்த துறையை பற்றி நம்ம முழுசாக சொல்லி முடிச்சிட்டோம். இங்கே வரைய புரிந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.